இந்த சின்ன சின்ன பசங்க கிடைக்கிற கஞ்சால அவனுக்கு என்ன பண்ணுறானுன்னு தெரியாமல் சின்ன ஒரு வாக்குவாதம் தான் ஆச்சு. என்னது யாருக்குமே தெரியல. வித்தின் 5 மினிட்ஸ் தான் இது நடந்திருக்குது. ஏது என்னன்றது ஒன்றுமே தெரியல. 5:10 வரையும் எங்கள் வீட்டாண்ட இருந்த பையன் நடந்து போயிருக்கிறான். 5:15 அந்த அடித்த பையன் ஓடுறான். இதான் கேமராவில் தெரியுது. அந்த 5 நிமிஷம் என்ன நடந்துச்சு தெரியல. 5 நிமிஷம் போதை ஏறியும் அடிச்சிருக்கிறான். ஆல்ரெடி அந்த பையனுக்கு மண்டியில் பிளேட்டே வெளியே வந்திருக்கு. தலையிலேருந்து ஒரு கட்டை எடுத்து அடிச்சிருக்கிறான். அவன் என்ன மோட்டிவ் என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று தான் தெரியுது, போதை. அதுவும் எங்கள் ஏரியாவில் அந்த மொனையில் அந்த ஆக்சிஸ் பேங்க் அடிக்கடி அந்த இடம் இருட்டாக இருக்குது. அந்த இடம் இருட்டாக இருக்குது. அந்த இடம் அவங்களுக்கு வாட்டமாகவே இருக்குது. அந்த கஞ்சா அடிக்கிறதுனே சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. அங்கே லைட் இல்லை, கேமரா இல்லை. நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல கஞ்சா அடி. ஆனால் எங்ககிட்ட பர்சனல் மோட்டிவ் மாரி மாறுது. இது ஆக்சுவலாக போலீஸ் சைடும் எதுவுமே யாரையும் இது எடுக்கவே இல்லை. ஒன்று வந்து எங்ககிட்ட கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த இடத்துல கஞ்சா அடிதே எங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க. சும்மா இருக்கிறவங்களெல்லாம் போய் புட்டாப்பு கேஸ் போடுறாங்க இவங்க. ஆனால் உண்மையாக கஞ்சா அடிக்கிறவங்களும் விட்டுறாங்க இவங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இது. ஏன்னா உண்மையாக கஞ்சா அடிக்கிறவங்க பிடிச்சின்னு போனாலே யாரும் கஞ்சா அடிக்க மாட்டாங்க. சும்மா வீட்டில் இருக்கிறவங்க பிடிச்சின்னு போகிறாங்க. எங்கள் ஏரியாவில் இது நிறைய நடக்குது. புட்டாப்பு கேஸ் இருக்கிறவங்களும் கூட்டின்னு போகிறாங்க. ஒருத்தர் வீட்டில் வேலைக்கு போகிற அவங்கள கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் உண்மையாக கஞ்சா அடிக்கிறவங்கள இவங்க யாருமே கண்டுக்கல. கேட்டால் இது எனக்கு தெரியல. சிகரெட் கூட யாருக்குமே தெரியும். இந்த வாசனை கிட்டத்தட்ட 100 மீட்டரில் எல்லாருக்குமே தெரியும் அவங்க கஞ்சா அடிச்சான்றது. ஆனால் போலீஸுக்கு தெரியலன்றாங்க. ஏன் அந்த இடத்துல தாராளமாக ஒரு போலீஸை போடலாம். அங்கே பாராக்கு தாராளமாக ஏன் ஒரு லைட்டு போடலாம். இருட்டாக தான் அந்த தப்பு பண்ணணும்னு தோணுது. அந்த இடத்துல வெளிச்சம் தான் அவனுக்கு தோணாது. அதனால் அந்த இடத்துல லைட் பண்ணாங்க. நிறைய சொல்லிட்டோம். இப்போ மறுபடியும் நாங்கள் போய் ஒரு மனு எழுதி கவுன்சிலர் கிட்ட கொடுக்க போகிறோம். நாங்கள் இந்த பேட்டி நீங்கள் போகிறனால இன்னொரு இந்தமாரி இஷ்யூ வேறு யாரும் நடக்கூடாது. ஏன்னா அந்த பையன் என் ஃப்ரெண்டு குடிப்பான் தான். ஆனால் அனாவசியமே அவங்க எங்கே போக மாட்டான். ஏன்னா அதே இடத்துல இருக்கிறவங்க தான், அங்கேயே பிறந்தவங்க தான். அவன் குடிப்பான் கொள்ளுவான். ஆனால் யார்ட்டையுமே அனாவசியமாக ஒரு 5 நிமிஷம் நடந்திருக்குன்னா அவங்கள்ட்ட இருந்தால் அந்த போதை வெறி தான். அந்த போதை வெறும் கஞ்சால் அவன் மாத்திரையும் போடுற பையன் அவன். அதை விட மெயின், அந்த பையன் 1 வாட்டி 2 வாட்டி ஜெயிலுக்கு போகிறல. கிட்டத்தட்ட அவனுக்கு வெளியே வீடு இல்லை, அவனுக்கு வாசல் இல்லை. ஜெயிலுக்குள்ளே போனால் நல்லா அவன் சுகமாக இருக்கிறான், சோறு கிடைக்குது. அவன் அதுக்காக தான் ஜெயிலுக்குள்ளே போகிறான். அதுக்கு அவனை உள்ளே வச்சுக்கலாமே, ஏன் வெளியே அனுப்புறீங்க? தண்டனைங்க சரியில்லை. சொல்லப்போனால் தண்டனை அவனுக்கு உள்ளே போன ஒல்லியாக போகிறவங்க வெளியே வந்தால் புஸ்திக்காக வரானுங்க. ஜிம்மு மாரி ஆயிடுச்சு இப்போ ஜெயிலு. உள்ளே போனால் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு அதை மாற்றணும், தண்டனையை மாற்றணும். கஞ்சா அடிக்கிறவனுக்கு தயவுசெய்து அவனுக்கு கைகளை உடைங்கன்றேன். அடுத்தவனுக்கு எவனுக்கும் நடக்கக்கூடாது. இந்தமாரி சும்மா இருக்கிறவனுக்கு கொண்டு போய் கைகளை உடைக்கிறவனுங்க தாராளமாக இவங்களெல்லாம் உடைக்கலாம். இவங்களை உடச்சி வீட்டிலே இருக்க வச்சுக்கலாம். யாரும் இவங்களுக்கு ஏன்னா அவனுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லாதவனு இனிமேல் பண்ணலாம். இவனுக்கு தான் உள்ளே போகிறதுக்கு மோட்டிவ் என்ன பண்ணுறது. 3 மாதமாக வீட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை திருட்டிட்டு ஓடி போய் ஜெயிலில் இருந்தவன் இப்போ வந்து இந்தமாரி பண்ணிட்டு போனான். ஆனால் அவன் நேற்று வாக்குமூலம் என்ன கொடுத்துருக்கானா, நான் குடிக்க அவங்ககிட்ட காசு கேட்டேன்றான். ஆக்சுவலாக அவன் தான் ஒன்றும் இல்லாத பையன். என் ஃப்ரெண்டு நல்லா தான் இது பண்ணுவான். அவங்ககிட்ட தான் ஒன்றும் இல்லை. அவன் இவங்ககிட்ட காசு கேட்டான், கொடுக்கலன்றதுக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறான். ஆனால் அது சும்மா முழுக்க சும்மா அவன். அதை விட அப்போ எவ்வளோ ஒரு தைரியம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நான் போலீஸு இவங்க போயிட்டு டூர் போகிற மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வராங்க. அதால் தான் அவங்களுக்கு இது மாதிரி தெரியும். இப்போ இன்னும் இந்த பையனுக்கு என்ன ஜெயிலுக்கு போனால் 3 வேளை சோறு கிடைக்கும். அதால் என்ன பண்ண ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தனை ஒரு உயிரே போயிடுச்சுன்னா இன்னைக்கு இவன் போகிற நாளைக்கு லேடிஸ் நடந்து போகிறாங்க. யாரையோ ஒருத்தர் ஏதோ ஒரு செயின் போடுறாங்க, இதை போகிற கழுத்தை எடுத்தானா என்ன பண்ண முடியும்? அவன் திருட்டு பையன். ஏன் தண்டனை கடுமையாக்க மாட்டுறாங்க தெரியல. எப்போ பாரு அனுப்புகிறாங்க, ஒரு 15 நாள் வந்துடுறாங்க, அனுப்புகிறாங்க வராங்க. இதே தான் பண்ணின்னு இருக்காங்களே. ஒரு ஸ்ட்ரிக்டாக எப்போ அரசாங்கம் மாறுதோ அப்போ தானே தண்டனைகள் கடுமையானாதான் குற்றம் குறையும். அது வரைக்கும் குற்றம் நடந்துக்கினே தான் இருக்கும். நம்மளுக்கு வேணா இங்கே கெஞ்சா பூச்சா அங்கே கெஞ்சா பூச்சா சொல்லலாம். உண்மையாக கெஞ்சா விற்கிறவங்கள பிடிக்கவே மாட்டுறாங்கண்ணா. இன்னொன்று அவன் சின்ன பையன், அவன் 20 ஏஜ் கூட இருக்காது. இவனுக்கு 27 ஏஜ். இவன் எங்கள் செட்டு பையன். அவன் ஆக்சுவலாக இவன் எங்களோட செட்டே இல்லை. அவன் எங்கேயோ இருந்து வந்த பையன். எங்கள் வீடில் அவன் மைக்ரேட் ஆகி போய் ரொம்ப நாள் ஆகுது. அவன் 4 நாளாக இங்கே விநாயகர் வைக்கும் போதெல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருந்த பையன். ஆனால் இதுக்கு ஆனால் அவன் மோட்டிவ் என்ன சொல்கிறான், விநாயகர் வைக்கும்போது அங்கே எனக்கு வாக்குவாதம் ஆச்சுன்னா அதெல்லாம் இல்லவே. இன்னொன்று சொல்ல போனால் எங்களுக்கு சிஎம் தொகுதி கொளத்தூர் தொகுதி இங்கே இவ்வளோ அசால்ட்டாக நடக்குதுன்னு போது எங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வெளியே கேமரா ஃபுட்டேஜ் சரியில்லைன்றாங்க. எல்லாரும் ஆனா எதுமே பணமே இல்லைண்ணா. பையன் சொன்ன வாக்குவாதம் குடிக்க காசு கேட்டான் அப்படின்ற. ஆக்சுவலாக இவனுக்கு பணத்துக்கு இல்லை. ஏன்னா நான் இப்போ செத்து போன என் ஃப்ரெண்டும் ரொம்ப வெல் செட்டில்டு இல்லை. இவனும் இது இல்லை. எல்லாருமே அன்றாட காட்சி தான். இவன் அவங்ககிட்ட காசு கேட்குறதெல்லாம் ஒரு பிரோஜனமே இல்லை. இவன் கூட இப்படி எப்படி இவனுக்கு சொல்கிறது இல்லை. இவனுக்கு ஆக்சுவலாக உள்ளே போகிறது இவனுக்கு மோட்டிவ். அதுக்காக நான் உள்ளே போதான் சார் இப்படி பண்ணேன்னு சொல்ல முடியாது போலீஸ்கிட்ட. இவன் சும்மா எனக்கு குடிக்க ஆச்சு. இவனுங்க ஏன் சார் உண்மையாக சொல்கிறது? இவனுனா காந்தியானி இவங்கெல்லாம் போய் சொல்கிறானுங்க. இவனுக்கு உள்ளே போகிறதா இவனுக்கு மோட்டிவ். இன்னொன்று சொல்ல போனால் உண்மையாக சிஎம் தொகுதின்றாங்க. ஆனால் இதில் ஒரு இதுவே இல்லாமல் தான் இருக்குது.